அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதர சகோதரிகளே, இரவு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு இறை மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நன்னோக்கத்தில் நாம் இங்கு ஒன்று கூடியுள்ளோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்று தொடரை தினந்தோறும் நாம் அறிந்து வருகிறோம். அவர்களிடத்தில் உள்ள நற்பண்புகள், மார்க்கத்திற்காக அவர்கள் செய்த அர்ப்பணிப்புகள், தன்னுடைய பொருளாதாரத்தையும் உடலையும் இஸ்லாத்திற்காக எந்த அளவுக்கு தியாகம் செய்தார்கள் என்பதை நாம் பார்த்து வருகிறோம். அதில் இன்றைய தினம் நன்மைக்கு தன் வாழ்நாளில் அவர்கள் எந்த அளவிற்கு முன்னுரிமையும் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பதை பார்க்க உள்ளோம். பொதுவாகவே அல்லாஹ் நன்மையை பற்றி சொல்லும் போது ஃபஸ்தபிகுல் கைராத், நன்மைக்கு முந்திக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். நன்மையை செய்யுங்கள் என்பதற்கும் நன்மையை விரைந்து வேகமாக முந்தி செய்யுங்கள் என்பதற்கும் வேறுபாடு உண்டு. நன்மை செய்யுங்கன்னா நம்ம சும்மா பொழுதுபோக்காக அல்லது நேரம் இருக்கும்போது தேவைக்கு செய்யலாம். ஆனா வேகமா செய்யுங்க, முந்தி கொண்டு செய்யுங்க, ஆர்வமா செய்யுங்கன்னா அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அனைவரையும் விட நாம் முன்னிலை பெற வேண்டும் என்று செய்ய வேண்டும். இப்படித்தான் அல்லாஹ் நன்மையை நமக்கு அறிமுகம் செய்கிறான். நன்மையான காரியம் எதுவாக இருந்தாலும் சரி. இன்னும் ரசூலுல்லாஹ் நமக்கு எப்படி சொல்றாங்கன்னா, ஒருவர் இன்னொரு மனிதரை பார்த்து புன்னகைப்பதை, சிரிக்கிறது, ஸ்மைல் பண்ணுமா இல்லையா சின்ன அளவுக்கு, இதை கூட நீங்க அற்பமாக நினைக்காதீங்க. இதெல்லாம் ஒரு நன்மையா, இதனால என்ன ஆக போகுது என்று சிரிப்பதை கூட அற்பமாக நினைக்காதீங்க. சிரிக்கிறது என்ன ஆக போகுது நாம நினைப்போம், ஒரு ஆளை பார்த்து சிரிச்சா என்ன. ஆனா இந்த சிரிப்பதின் மூலமாக பல நன்மை இருக்கு. ஒரு ஆளை பார்க்கும்போது அவரு சிரித்த முகமா இருந்தா போய் பேசணும், பழகணும், உறவு வைக்கணும் தோணும். பார்க்கவே கடுகடுப்பா முறப்பா வெறப்பா இருந்தாருன்னா ஒரு நல்ல கருத்தா இருந்தா கூட போய் சொல்ல தோணாது. அப்ப இது மாதிரிய பழக்க வழக்கத்திற்கு அது நமக்கு பயன்படும். இன்னும் அது மறுமையில் நன்மையாக நிற்கும். அப்ப நன்மை எதுவாக இருந்தாலும், சிறிய அளவாக இருந்தாலும் பெரிய அளவாக இருந்தாலும் அனைத்திற்கும் முந்தி கொண்டு விரைவாக நாம் செல்ல வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனைவரையும் விட முன்னிலையில் இருந்தார்கள். இதை யாரு நமக்கு சொல்றாங்கன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோடு போட்டியிட்டு நான் இவங்களை முந்திரணும், இவங்களை ஜெயிச்சிடணும் என்று அவங்களுக்கு அடுத்த நிலையில் பார்க்கப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. நான் பல கட்டங்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை நன்மையில முந்திரணும்னு நினைச்சு செய்வேன். ஆனா ஒரு கட்டத்திலையும் அவங்களை என்னால முந்த முடியல. சில பேர் சொல்லுவாங்கல்ல, நீ பார்த்தாலே நான் இப்படி செஞ்சிருவேன், நீ செய்ய நினைச்சாலே நான் இப்படி முந்திடுவேன்லாம் சொல்லுவாங்களா இல்லையா? அந்த மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு விஷயத்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கும் போது செஞ்சு முடிச்சிருவாங்க. இவங்க செய்யறதுக்கு முன்வரத்துக்கு முன்னாடி செஞ்சிருவாங்க. அப்ப இது மாதிரியாக உள்ளதை பார்க்கிறோம். அதுல ஒரு செய்தி, நிறைய செய்திகள் இருக்கு, அதையும் பலவீனமான செய்திகள். இவங்க ரெண்டு பேரும் இப்படி போட்டி போட்ட செய்திகள்ல பலவீனமான செய்திகள் நிறைய இருக்கு. அதை சொன்னா சுவாரஸ்யமா இருக்கும், ஆனா அது சரியானது இல்லை. அதனால சரியான செய்தியை மாற்றி நம்ம சொல்றோம். முஸ்னத் அகமது என்று சொல்லக்கூடிய ஒரு நூல்ல அதிசயத்தாப்புல 170வது செய்தியாக, சில இதுல 175 நம்பர் மாறுபடும். அதை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு செய்தியை சொல்றாங்க. என்ன செய்தி அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் இரவு நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோடு பேசிக் கொண்டிருப்பது வழக்கம். முஸ்லிம்களுடைய நலம் பற்றி, அவங்களுடைய உலக விவகாரங்கள் பற்றி, இஸ்லாமியர்களை பற்றி, அவங்களுடைய விஷயமாக எப்பவும் பேசிக் கொண்டிருப்பாங்க இரவு நேரங்கள்ல. அப்ப இதுல இருந்து ரசூலுல்லாஹ் அவங்களோட எப்பவும் ஆலோசனையோட தான் இருந்திருக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் உள்ள உறவு அந்த அளவுக்கு ஆலோசனையாக இருந்திருக்கு. அப்படி பேசிக்கொண்டு இருக்கும் போது ஒரு நாள் நானும் அவங்களோட இருக்கிறேன். ரசூலுல்லாஹ் பெரும்பாலும் நிறைய சந்தர்ப்பங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நானும் உமரும் அபூபக்கரும் போனோம், நானும் உமரும் அபூபக்கரும் வந்தோம், இப்படின்னு ரெண்டு பேரும் இணைச்சுக்குவாங்க. நானும் அபூபக்கரும் உமரும் இதை செய்தோம் அப்படின்னு அவங்க மூணு பேரும் எப்பவுமே ஒன்னாவே இருப்பாங்கன்னு கருத்து. அது மாதிரி பல சந்தர்ப்பங்களை ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. இதுலயும் அப்படிதான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட எப்பவும் இரவு நேரத்துல பேசிக்கொண்டு இருப்பாங்க. பேசும்போது என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி இல்லை. ஆனா பேசி முடிச்சுட்டு அவங்க அந்த சபையில இருந்து கடந்து போறாங்க.
அப்போ மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல்ல ஒருவர் தொழுகிற சத்தம் கேட்குது. ஒரு ஆள் என்ன செய்யறாருன்னா தொழுதுட்டு இருக்கிறாரு. இரவு நேரம் என்பதால் இரவு தொழுகையா இருக்க வாய்ப்பு உண்டு. அவர் தொழுதுகிட்டு இருக்கிறாரு. அந்த தொழுகிறதனுடைய அந்த சூரா ஓதுற சத்தம் இவங்களுக்கு கேட்குது ரசூலாவுக்கு. அப்ப ரசூலா என்ன செய்யறாங்கன்னா உடனே தன் செவியை தாழ்த்தி யாரு தொழுகிறா யாரு ஓதுறா என்று அந்த ஓதலை என்ன செய்யறாங்கன்னா கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரசூலா வந்து சொல்றாங்க, உங்கள யாராவது குர்ஆன் எப்படி இறக்கப்பட்டதோ குர்ஆன் எப்படி வந்ததோ அதே போன்று ஓத வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நீங்க இந்த இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே போல ஓதுங்க என்று சொல்றாங்க. அவங்க யாருன்னா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் ஓதி கொண்டு இருக்கிறாங்க. அவங்கள குறிப்பிட்டு நீங்க என்ன செய்யுங்கன்னா இந்த நபி தோழரை போல நீங்க ஓதுங்க. ஏன்னா இவர் அப்படி அச்சசலா ஓதுறாரு. குர்ஆன்ல இருக்கிறத ஒரு மாற்றம் செய்யாம அழகான குரல்ல அழகான அந்த வார்த்தை உச்சரிப்போட அந்த சூறா அழகா ஓதுறாரு. இவரை மாதிரி நீங்க ஓதுங்க என்று சொல்றாங்க. இதோட சேர்த்து அவருக்காண்டி என்ன செய்யறாங்கன்னா பிரார்த்தனை செய்யறாங்க. அவருடைய கல்விக்காக வேண்டி மற்ற விஷயங்களுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செஞ்சுட்டு நீங்க இன்னும் அல்லாஹ்ட்ட கேளுங்க, அல்லாஹ் உங்களுக்கு தருவா என்று சொல்லி சொல்றாங்க. இப்ப இந்த தகவல் ரசூலா சொன்ன தகவல் வந்து இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு நேரடியில ரசூலா சொல்லல. இப்ப இந்த தகவலை வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்படி ரசூல்லா ஒரு நற்செய்தி அவரை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு ஆளை பத்தி ஒரு நல்ல செய்தின்னா நம்ம போய் ஃபர்ஸ்ட் சொல்ல நினைப்போமா இல்லையா? அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு மனசு நினைக்கிறாங்க, அவன் போய் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட போய் இந்த செய்தியை சொல்லிடுவோம், காலையில ஃபர்ஸ்ட் போறோம் இந்த தகவலை சொல்றோம் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிறாங்க. நினைக்கிறது மட்டும் இல்ல, செயல்படுத்துறாங்க. காலையில விடிஞ்ச உடனே போறாங்க. போய் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொல்ல போய் போறாங்க. பார்த்தா அங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த செய்தியை ஆல்ரெடி சொல்லி முடிச்சுட்டு நிக்கிறாங்க. அப்ப இதை சொல்றாங்க, இப்ப மட்டும் இல்ல, நான் எப்பவுமே இவரை விட முந்திட்டு ஃபர்ஸ்ட் செய்யணும்னு நினைச்சாலும் செய்ய விட மாட்டேங்கிறாங்க, அவங்களே ஃபர்ஸ்ட் செஞ்சிடறாங்க என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து சிலாகியத்தை சொல்றதை பார்க்கிறோம். அப்போ ஒரு விஷயம் நன்மை என்று தெரிஞ்சால் அதை முந்தி கொண்டு செய்ய நம்ம என்ன செய்வோம், செய்வோம், பொறுமையா செய்வோம். காலம் இருக்கு, நேரம் இருக்கு, தள்ளி போடுவோம். நம்ம எந்த ஒரு காரியத்தை கேட்டாலும் சரி, இன்னைக்கு கொடுப்போம், நாளைக்கு கொடுப்போம், நாளான்னைக்கு கொடுப்போம். அது இந்த ஃபித்னாலாம் இருக்கா இல்லையா சுபங்கள்லாம், அதெல்லாம் தாங்க முடியாது. ஃபித்னா வந்து என்னன்னா நம்ம பெருநாள் வரதுக்குள்ள கொடுத்தாகணும், காலை நேரத்துக்குள்ள கொடுத்தாகணும் தொழுகைக்கு முன்னாடி. ஆனா அந்த கடைசி நேரத்துல ஃபஜர்ல ஒரு கூட்டம் வந்து அப்படியே ஒரு ஃபித்னா தொகை அள்ளி கொடுப்பாங்க பாருங்க. ஏங்க இப்ப கொடுத்தா நாங்க என்ன செய்யறது, யார்கிட்ட போய் கொடுக்கறது? ஏன்னா ஃபஜருக்கு முன்னாடி நம்ம நோக்கு தொழுகைக்கு முன்னாடி கொடுக்கணும். திடீர்னு நம்ம வந்து நான் ஃபித்ரா கொடுத்துட்டு அவங்க என்ன ஆசுவாசம் அடைஞ்சிருவாங்க, நிம்மதி அடைஞ்சிருவாங்க. நம்ம போய் யார்கிட்ட கொடுக்கறது? ஏன்னா நம்ம எல்லா விஷயங்கள்லையும் இதுல மட்டும் இல்லை, எந்த நன்மை எடுத்துக்கொண்டாலும் இன்னைக்கு செய்வோம், நாளைக்கு செய்வோம், நாளான்னைக்கு செய்வோம் என்று தள்ளி போட்டுக்கொண்டே இருப்போம். ஆனா தள்ளி போடக்கூடாது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டா இந்த நபி தோழர் எந்த ஒரு விஷயத்தையும் சரி தள்ளி போடவே மாட்டாங்க. இது நன்மையா உடனே செய்யணும், இன்னைக்கே செய்யணும், இப்பவே செய்யணும், செஞ்சு முடிச்சுட்டு தான் அடுத்து என்று சொல்லி ஆர்வமாக இருந்ததை என்ன செய்ய முடியுதுன்னா இந்த செய்தியில பார்க்க முடியுது. இது போல எல்லா விஷயங்களையும் அப்ப நாமும் வந்து எந்த ஒரு நன்மையான காரியமாக இருந்தாலும் சரி எதையுமே தள்ளி போடக்கூடாது. இன்னைக்கு நம்ம வந்து தொழுது கொண்டு இருக்கிறோம், சுண்ணத் தொழுவோம் நினைக்கிறோமா, சரி நாளைக்கு தொழுவோம், அந்த எண்ணத்துக்கே இடம் கொடுக்கக்கூடாது. ஏன் இன்னைக்கே தொழுவோம், இப்பவுமே தொழுவோம், உடனே அந்த எண்ணத்தை கொண்டு வந்து செயல்படுத்திடணும். அப்ப அதை இந்த நபித்தோருடைய வாழ்வில் நாம் வந்து பார்க்க முடிகிறது. அதே போல் இவங்க வந்து சமூகத்தின் மீது எந்த அளவுக்கு பற்றாளராக நன் எண்ணம் உள்ளவராக இருந்திருக்காங்கன்னா, ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு செய்தியை வந்து சொல்றாங்க. இதுவும் முஸ்னத் அஹ்மத் என்று சொல்லக்கூடிய நூல்ல இடம்பெறுது. அல்லாஹ் வந்து எனக்கு வந்து என் சமூகத்துல வந்து 4 லட்சம் பேரை சொர்க்கத்திற்கு போக செய்வதாக வாக்களிச்சிருக்கிறான். 4 லட்சம் பேர் கண்டிப்பா சொர்க்கத்துக்கு போவாங்க என்று ரசூலுல்லாஹ்ட்ட அல்லாஹ் வாக்கு கொடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே இன்னும் கொஞ்சம் அல்லாஹ்ட்ட அதிகப்படுத்தி கேளுங்களேன், அல்லாஹ் வந்து கொடுத்துருக்காங்க சரி அப்படின்னு இருக்கணும்னு நம்ம நினைப்போம். இப்போ வந்து ரசூல்லா கூட அந்த தொழுகையை வாங்க போனாங்க இல்லையா, 50 நேரம் தொழுகை குறைச்சி 5 வரும்போது வெட்கப்பட்டாங்க. 5 வாங்கி 5 வந்துருச்சு, இதுக்கு மேல குறைக்கணுமான்னு வெட்கப்பட்டாங்க. ஆனா இவங்க வந்து எப்படின்னா, நமக்கு 4 லட்சம் கிடைச்சிட்டா சரி இது போதும் அப்படின்னு, நம்ம சொர்க்கத்துக்கு போனா போதும் அப்படின்னு நினைக்கல. எல்லாரும் சொர்க்கத்துக்கு போன ஆசைப்படி என்ன கேட்கறாங்கன்னா, இன்னும் அதிகமாக்கி கேளுங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீண்டும் பிரார்த்தனை செய்யறாங்க. அப்போ ஒரு கை அளவு இந்த அளவு இப்படி குடிச்சு இந்த அளவு அல்லாஹ் எனக்கு அதிகப்படுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. அப்பவும் உடல்ல அல்லாஹ்வுடைய தூதரே இன்னும் கேளுங்களேன்,
இதெல்லாம் பத்தாது, இன்னும் அதிகப்படுத்த சொல்லுங்க, எல்லாருக்கும் சொர்க்கம் கிடைக்குங்கிற ஆவல்ல இன்னும் அதிகப்படுத்துங்கன்னு சொல்றாங்க. அப்ப மீண்டும் அவங்க வந்து இந்த அளவுக்கு கையை குவிச்சு இவ்வளவு எல்லாம் அதிகப்படுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அல்லாஹ் தூதர் இன்னும் அதிகப்படுத்த கேளுங்கண்ணே, எல்லாரையும் சொர்க்கத்துக்கு கூட்டு போகணும் அவங்களுடைய ஏக்கத்தை பாருங்க, ஆசையை, எல்லாரும் சொர்க்கத்துக்கு கூட நல்லா இருக்குமேன்னு சொல்லி இப்படி சொல்றாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அவங்க இடையில போடுறாங்க. எப்பவுமே இவங்க ரெண்டு பேருக்கு கருத்து வேறுபாடு இருந்துக்கிறத நான் பார்க்க முடியும். எல்லா செய்திகளையும் நிறைய பார்க்கும்போது உமர் ரலியல்லாஹு அவங்க கருத்து சொன்னா அதுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு கருத்து சொல்லுவாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு கருத்து சொன்னா அதுக்கு உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க. சில நேரங்கள்ல ஒரு நேரத்தில் இவங்க ஜெயிப்பாங்க, சில நேரத்தில் இவங்க ஜெயிப்பாங்க, இவங்க கருத்து ஏற்புடையதா இருக்கும், இன்னொரு இடத்துல இவங்க கருத்து ஏற்புடையதா இருக்கும். இப்ப உமர் ரலியல்லாஹு இடையில வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு போதும் நிப்பாட்டுங்க, அல்லாஹ் வந்து இவ்வளவு கொடுத்துக்கானா, நீங்க ஏன் அதை இன்னும் வேணும் வேணும்னு சொல்றீங்க, போதும் நிப்பாட்டுங்கிற இடத்துல சொல்றாங்க. அப்ப இவங்க வந்து எல்லாருக்கும் நன்மை கிடைக்கிறத நீங்க தடுக்கிறீங்க, எல்லாரும் சொர்க்கத்துக்கு போனா உங்களுக்கு என்ன பிரச்சனை, எல்லாரும் சொர்க்கத்துக்கு போயாச்சு அதனால உங்களுக்கு எதுவும் நஷ்டமா, நான் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கிறேன், ரசூலா அல்லாஹ்ட்ட கேட்பாங்க, கிடைச்சா நன்மை தானே, எல்லாரும் சொர்க்கத்துக்கு போலாமே, நீங்க ஏன் தடுக்கிறீங்கன்னு கேட்கும்போது அவங்க ஒரு பாயிண்ட் சொல்றாங்க, மகத்துவமிக்க கண்ணியமிக்க அல்லாஹ் வந்து ஒரு கைப்பிடிக்குள்ளேயே எல்லாரையும் அடக்கப்படும், நீங்க வந்து இப்படி சொல்ல வேண்டியதில்லை, ஒரு கைப்பிடிக்குள்ளேயே எல்லாம் எல்லாத்தையும் அடைக்கக்கூடும் தானே அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கருத்தை சொல்லும் போது ரசூலா என்ன சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்றது சரிதான், அல்லாஹ் நாடுனா ஒரு கைக்குள்ளேயே எல்லாரையும் முன்ன 4 லட்சம் சொல்லப்பட்டுச்சு, இது எண்ணிக்கை சொல்லப்படலையே, ஒரு கைப்பிடின்னு தான் சொல்லப்படுது, இப்ப இதுக்குள்ள எல்லாரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க அல்லாஹ் சொன்னதை இப்படி நினைச்சுக்கிறீங்கன்னு சொல்லி அவங்க ஒரு கருத்து சொல்லும் போது அப்போ வந்து ரசூல்லா அதை அங்கீகரிச்சு அவர் சொல்றது சரிதான் என்று சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொன்னதை பார்க்கணும். அப்ப அந்த அளவுக்கு அவங்க நன்மையில முந்தி கொண்டு இருக்கிறாங்க. அப்படி முந்தி கொண்டு இருக்கிறவங்க வந்து எனக்கு மட்டும் சொர்க்கம்னு ஒரு கட்டத்திலையும் நினைக்கல. நம்ம ஆளுக்கு பெரும்பாலும் நினைப்போம் ஜெயிக்கணும், நான் மட்டும்தான் ஜெயிக்கணும், எவனும் ஜெயிக்க கூடாது அப்படி நினைப்போம். ஏன்னா இவருக்கு உண்மையிலேயே அதுக்கான தெம்பு திராணி இருக்கும், ஆற்றல் வசதி எல்லாமே இருக்கும், இவர் தான் ஃபர்ஸ்ட் வருவாரு. இப்படி வர்றவர் என்ன நினைப்பாருன்னா நான் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் வரணும், நான் மட்டும்தான் ஜெயிக்கணும், எனக்கு மட்டும்தான் கிடைக்கணும் என்று இப்படி என்ன செய்வாங்கன்னா சொல்லி கொண்டு இருப்பாங்க. ஆனா இவங்க எல்லாத்துலயும் இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி, இவங்களுக்கு வந்து மீண்டும் போய் கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஆனாலும் கூட எனக்கு மட்டும் சொர்க்கம் கிடைக்க கூடாது, நான் மட்டும் சொர்க்கத்துக்கு போக கூடாது, எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகணும் என்று சொல்லி அவங்க என்ன செய்யறாங்கன்னா எல்லாருக்கும் சேர்த்து என்ன செய்யறாங்க கேட்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி எல்லா நேரங்களையும் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒரு நன்மையை சொன்னாங்கன்னா அதுக்கு போட்டி போட்டு முந்தி கொண்டு இருக்கிறத பார்க்கிறோம். அதுக்கு எடுத்துக்காட்டுக்கு இன்னொரு செய்தியை கூட நம்ம பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒரு முறை சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க, நேரம் ஆயிட்டோ இந்த செய்தியோட முடிச்சிடும், இன்றைய தினம் உங்கள வந்து நோன்பு வைத்தவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கை தூக்குறாங்க. இன்றைய தினம் உங்களில் வந்து ஜனாசாவை பின்தொடர்ந்தவர் யார், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்க கை தூக்குறாங்க. இன்றைய தினம் உங்களில் ஏழைக்கு உணவளித்தவர் யார், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கை தூக்குறாங்க. இப்படி என்ன கேட்டாலும் முதல்ல கை தூக்குறது யாருன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தூக்குறாங்க. மற்றவங்க வந்து பெருமளவு தூக்கல, அப்படி தூக்குனாலும் ஒண்ணுக்கு தான் தூக்க முடியுது, ஒரு விஷயத்துக்கு தான் தூக்க முடியுது, ஒண்ணு உணவளிச்சு தூக்குறாங்க, இப்படிதான் செய்ய முடியுது. ஆனா இவங்க கேட்கிற எல்லாத்தையுமே கை தூக்கிடுறாங்க. இப்ப ரசூல் என்ன சொல்றாங்கன்னா, இது போன்ற நன்மைகள் யாரிடத்தில் ஒன்றிணைந்து விட்டதோ, அந்த நாள்ல நோம்பும் குடிச்சிட்டு நீங்க வந்து ஜனாசா பின்தொடர்ந்து ஏழைக்கு உணவளிச்சு இது மாதிரி காரியங்களை நீங்க செஞ்சு அது எல்லாம் ஒன்றிணைஞ்சிச்சு அப்படின்னா நீங்க வந்து சொர்க்கம் உங்களுக்கு போயிடும், சொர்க்கத்துக்கு நீங்க போயிடுவீங்க, சொர்க்கம் உங்களுக்கு கட்டாயம் ஆயிரும் என்று சொல்றாங்க. அப்ப இவங்க வந்து நன்மையில் என்ன செஞ்சிருக்காங்கன்னா ரசூலா இன்னைக்கு நம்ம உங்கள்ட்ட யாராவது ஒரு ஆள் கேட்கறாங்க, அல்லது நம்மள்ட்ட கேட்கறாங்க, நீ ஃபஜ்ர் முன் சுன்னத் தொழுறீங்களா, அல்லது இன்னைக்கு ஏழைக்கு உணவளித்தீங்களா, ஏதோ கேட்டாங்கன்னா நம்ம வந்து என்ன செய்வோம்னா பெருமளவு சொல்ல மாட்டோம். ஒரு நன்மை செஞ்சீங்களான்னு கேட்கும் போது ஆமா நீங்க செஞ்சிட்டீங்களோ எங்கள்கிட்ட கேட்க வந்துட்டீங்க இப்படிதான் நாம பேசுவோமே தவிர நாம செஞ்சிருக்கோமா செய்யறோங்கிறத பார்க்க மாட்டோம். ஆனா இவங்க வந்து என்ன கேட்டாலும் சரி, இன்னைக்கு இதை செஞ்சிருக்கீங்களா செஞ்சிருக்கேன், அதை கேட்டீங்களா அதை செஞ்சிருக்கீங்களா செஞ்சிருக்கேன் என்று அனைத்துக்கும் முந்தி கொண்டு நன்மை செய்யக்கூடியவராக இருக்கிறார்கள் என்பதை இந்த செய்திகளில் நாம் பார்க்க முடியுது. இன்ஷா அல்லாஹ் இது வரக்கூடிய காலங்களில் நாமும் இவர்களை போன்று நன்மைக்கு முந்தக்கூடிய ஆட்களா இருக்கணும். பெரும்பாலும் தீமைக்கு முந்தக்கூடியதை நிலைதான் பார்க்க முடியுது. போட்டி போட்டு தீமையை தான் செய்யறதுக்கு முற்படுகிறோம் தவிர நன்மைக்கு முந்த மாட்டுகிறோம். அப்ப நன்மைக்கு முந்தக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அதை இந்த வரலாற்றின் மூலமாக படிப்பினையாக பெற்று நம் வாழ்வில் செயல்படுத்தக்கூடிய மக்களாக வல்ல இறைவன் நம்மை ஆக்குவானான் என்று கூறி இந்த உரை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.